அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஒரு டே ஃபுல்லாக நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். காலைல எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு உலைய தான் அடுப்பில் வைக்கிறது. ஏன்னா அதை வச்சிட்டோம்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். தம்பி 2 வாரமாக காளான் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அனத்தல். கடையில் போய் கேட்குற நேரம் எல்லாமே தீந்துருச்சு. இப்போ தான் ஒன்று இருந்துச்சு தீந்துச்சு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நேற்று நைட்டு கிடச்சிருச்சு. அவன் நைட்டே சொல்லிட்டான், காலையில் எனக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் வந்து தயிர் சாதமும் காளானை நல்லா மசாலா போட்டு எல்கேஜி படிக்கும் போதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுப்பீங்கள்ல அந்த மாதிரி பண்ணித்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பெருசாக காளான் பார்த்ததே இல்லை. இந்த தெரு ஓரத்துலலாம் அந்த விச காளான்னு சொல்லுவாங்கள்ல, மலையில் முளைச்சிருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன, நான் சாப்பிட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் ஒரு 2 தடவை செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக அதோட டேஸ்ட் எதுவுமே பிடிக்கல. ஆனால் என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றனால அவங்க அடிக்கடி செஞ்சு கேட்குறாங்க. லாஸ்ட்டாக எல்கேஜியில் செஞ்சு கொடுத்தது, இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ தான் செய்கிறேன். அப்போ எத்தனை தடவை செஞ்சுருப்பேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. காளானை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வழுக்குன்னு இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியுமே சைட் பை சைட் போட்டுட்டேன். உலையும் கொதிச்சிருச்சு. அப்புறம் அதையும் மூடியெல்லாம் திறந்து வச்சுட்டு, எண்ணெய் பாட்டில் நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாட்டில் இருந்துச்சு, அது ரொம்ப நெளிஞ்சு போயிருந்தனால இந்த புது பாட்டில் வாங்கிட்டு வந்து அதில் ஆயில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. காளானுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு, கடல மாவு, மிளகா பொடி, சிக்கன் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு, இப்போ அந்த காளானில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா எடுத்துட்டு அந்த கிளறி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா எனக்கும் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டுட்டு அங்கே எல்லாமே சைட் பை சைட் வேலை அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டே தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சாம்பார் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சாம்பார் காய்கறி எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. இப்படிலாம் வச்சு கொடுத்தா தான் இவங்களுக்கு காய்கறிலாம் கொடுக்க முடியும், இல்லாட்டி கறிமீனை சாப்பிட்டே பொழுத ஓட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியுமே எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில நேரத்தில் ரொம்ப வந்து லேசியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 விசிலை விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சுருந்தேன். ஏன்னா யாருமே சாம்பார்லாம் சாப்பிட்றதே கிடையாது, நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்றேன். நைட்டு தோசைக்கு ஊற்றி கொடுத்தா கூட ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் காய்கறி எல்லாம் தனியாக தள்ளி வச்சிடுறாங்க. சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் ஜீரக பொடி சேர்த்து ஒரு 3 விசில் 4 விட்டு தாளிச்சு விட்டுறலாம். பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் எனக்கு வந்து பாகக்கானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாம்பாருக்கு இந்த மாதிரி சுருக்குன்னு ஏதாவது வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடல மாவு, அரிசி மாவு, மிளகாய் பொடி, உப்பு சேர்த்து அந்த பாவக்காவை பிரட்டி அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். 8 அப்புறம் என் பையனை தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கீழே அனுப்பியாச்சு. காலைல எந்திரிச்சோடனே தடுமாறி 2 பேரும் கீழே தான் போவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டாங்க, எந்திரிச்சோடனே கீழே தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா சோறையும் வடிச்சு விட்டாச்சு, குக்கர்லேயும் விசில் வந்துருச்சு, பாகக்காயும் பிரட்டி வச்சாச்சு. ரூம் இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே அங்கே எதுவும் வேகிற வேலையெல்லாம் எதுவுமே இல்லை, லஞ்ச் பேக் பண்ணுறது மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே போர்வையெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா ஜாமான் கழுவுறது, துணி மடிக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பப்போ கேப் கிடைக்கும்போது இந்த மாதிரி சைட் பை சைடு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்குவேன். அதை எடுத்து வச்சுட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. இங்கே வந்து மஷ்ரூமை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி வச்சுருந்த மஷ்ரூம் எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அல்ற கரண்டியே பாப்பா வந்து ஒரே ஓட்டமாக தூக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்கல்ல, இனி ஓட்டமும் நடையுமா தான் இருக்கும் எனக்கு. அந்த கரண்டியை நானும் கெஞ்சுறேன், கேட்குறேன், கெதறேன், கொடுக்கவே இல்லை. அப்புறம் போன்னு சொல்லி நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போது ரொம்ப வந்து தண்ணியாக பிசைஞ்சிட்டேன் போல், அதனால் அதில் அந்த எண்ணெயிலேயே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அப்புறம் 2nd பேட்சுக்கு கொஞ்சம் வந்து கடல மாவு சேர்த்து அதை நல்லா போடும்போது 2nd பேட்ச் வந்து நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கு இடையில பாப்பா ஒரே விளையாட்டு. அந்த புதுசாக ஒரு குப்பை அள்ளுறது வாங்கிட்டு வந்துருந்தோமா, அதை வந்து ஆசைக்கு எடுத்து வெளியே போட்டுட்டான். நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர்த்துக்கும் பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சி டம்ளரில் 2 பேர்த்துக்குமே பால் ஆற்றி கொடுத்தாச்சு. காலைல எந்திரிச்சு வந்தோடனே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் தான் குடிப்பாங்க, தண்ணி குடிச்சிட்டு. அப்படியே விட்டோன்னா ஃபுல்லாக மறந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பாலே குடிக்காமல் டிமிக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சூடு சாதத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு அது கூட தயிர், உப்பு எல்லாம் சேர்த்து பிரட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டேன். வீட்டுக்கு செய்கிறப்போ வந்து பால் சேர்க்க மாட்டேன். இதே லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா மதியம் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க ஒரு 12 மணி ஆயிரும். அதனால அது கூட கொஞ்சமாக பால் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா
அப்படியே இருக்கும். ரொம்ப வந்து புளிக்காது அந்த தயிர். இதே நம்ம பால் சேர்க்காமல் கொடுத்தோன்னா மதியம் லஞ்சுக்கு எடுக்கும்போது வெயில் நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஸ்னோ சீசனாக இருந்தாலுமே வந்து நல்லாவே வந்து புளிச்சிரும். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி நபாட்டி தான் கேட்டிருந்தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்க மாட்டோம். பட் வந்து என்னைக்காவது வாங்கிட்டு வந்து கேட்கும்போது நம்மளாலையுமே எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொடுத்துட்டேன். அவனுக்கு பிடிச்ச லஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அவனே லஞ்ச் பேக் எல்லாம் சொல்லாமலே பேக் பண்ணிடுவான். அப்புறம் அதே சோத்தையே 2 பேர்த்துக்கும் வச்சு கொஞ்சமாக மஷ்ரூம் பொரிச்சதையும் எடுத்து வச்சு ஊட்டியாச்சு. 2 பேரும் எனக்கு ஊட்டுனா அவனுக்கு ஊட்டுங்கிறதும், அந்த பிள்ளைக்கு ஊட்டுனா இவனுக்கு ஊட்டுங்கிறதும் 2 பேரும் காலைல ஊட்டும்போதே ஒரே இதாக தான் இருந்துச்சு. விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு சில நேரம் அப்படி நல்லா வந்து பாசமலர் மாதிரி விளையாடுவாங்க. அதே ஒரு சில நேரம் சண்டை தாங்காது அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு 2 பேரை மல்லு கட்டவே நம்மளால் முடியாது. அப்புறம் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி எதுவும் பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் நமக்குன்னு தனிப்பட்டு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளும் வாழைப்பழமும் இருந்துச்சு. 2யும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வேறு வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூமில் அந்த டாய்ஸை ஃபுல்லாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை தடவை எடுத்து வச்சாலுமே திருப்பி கொட்டிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் இன்றைக்கி பெட்ஷீட் மாற்றிடலாம், 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் தான் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த பெட்ஷீட் போட்டால் மட்டும் நான் அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண மாட்டேன். நாங்கள் புதுசாக வந்து பெட்லேயும் வந்து படுக்க மாட்டோம் யாருமே. எல்லாருமே தரையில் தான் படுத்திருப்போம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் பெட்டு அழுக்காகாது. பட் லைட் கலர்ஸ் போடும்போது பிள்ளைங்க சாப்பாடு சில நேரத்தில் வச்சு சாப்பிட்றனாலேயே அடிக்கடி அழுக்காயிருது. பெட்ஷீட் விரிக்கும்போது எப்போவுமே 4 கார்னர்லையுமே ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக சொருவிட்டு நம்ம விரித்தோம் அப்படின்னா நல்லா ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரி நமக்கு நகலவே நகலாது, நல்லாயிருக்கும். அதுமாரி பாயை விரிச்சிட்டு தலகாணியெல்லாம் போட்டு அந்த திரையெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக அந்த சன் மியூசிக்கில் ஏதாவது பாட்டு ஓடும். அதை பார்த்துட்டே நம்ம வீட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து வேலை பார்க்குற ஃபீல் இருக்காதுன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு தான் வேலையெல்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வீட்டை கூட்டி குப்பையெல்லாம் நல்லா நறுசாக அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சுருந்த துணி எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்து அதையும் கையோடு மடிச்சிடணும். அப்படியே போட்டோம் அப்படின்னா அப்படியே கடந்துடும். அடுத்தடுத்து பேக் டு பேக் நமக்கு வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சேனல் வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியராஜ் படம் தான் பார்த்தேன். நான் எப்போயுமே இந்த மாதிரி இப்போல்லாம் புது படமே பார்க்குறதில்ல. ஒரு காலத்தில் அனிருத் சாங்கெல்லாம் கேட்டு வைபாயிட்டு கிடந்த காலம். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக நாஸ்டாலஜிக்காக பழைய பாட்டு, பழைய படம் இதுதான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னே தெரில. அப்புறம் பாப்பா வந்ததுக்கப்புறம் இனி டோரா புஜ்ஜி, சின்சான் இந்த மாதிரி தான் ஓடும். பாப்பாவும் கொஞ்சமாக அவல் வச்சு கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்டுட்டான். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு நான் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு இங்கே கொஞ்சம் க்ளீனிங் வேலை எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் எப்படி வந்து நினைப்பேன் அப்படின்னா, நம்ம பெண்டிங் போட ஒரு வேலையை நம்ம பெண்டிங்கில் போட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து அது நமக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்க மாதிரி இருக்கும். அதே நம்ம ஃப்ரீ டைமில் அந்த வேலையை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்படியும் வந்து யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பார்க்கலன்னா இன்னொருத்தவங்க பார்ப்பாங்கிறதும் கிடையாது. நம்ம தான் பார்த்தாகணும். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரம் பெண்டிங் போடாமல் அன்னன்னைக்கு துணியை மடிச்சிட்டோம்னா மறுநாள் நிறையா இருக்காது. அதே அன்னன்னைக்கு ஜாமான் கழிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு நாள் பெண்டிங் போட்டால் கூட மறுநாள் அந்த வேலையே நமக்கு செய்ய தோணாது. ஏன்னா நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு அந்த வேலையோட பளுவுமே வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி எதையும் பெண்டிங் போடாமல் வேலை பார்க்குறனால தான் அடுத்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் நானும் என்னோடய டயத்தை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது. பிள்ளைங்களை வச்சுட்டு இப்படி தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறமா இதெல்லாம் விரிச்சிட்டு ஷாலு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிற வேலை இருந்துச்சு. நம்ம ஒன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும். அதனால் எல்லாத்தையுமே எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடித்த கையோடய இங்கே வந்துட்டேன். இதை ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு 6 மாதம் 4 மாதம் அது சேல் ஆகுற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லாமல் ஓடிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் கொஞ்சமாக பூவும் ஃப்ரூட் மிக்சரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட் மிக்சரை குடிச்சிட்டு பூவை தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பூ கட்டி என் மகளுக்கு வச்சு விடலான்னு சொல்லி கூப்பிட்டா அது சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அழகாக இருந்த முடியை நானே வெட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரிம்மரை வச்சு 2 சைடும் பையனோட ஹேர் ஸ்டைல் மாதிரி வெட்டி விட்டுட்டாங்க. ஆனாலும் அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக பூவை வச்சோடனே மேடம் ஓடி போய் கண்ணாடி தான் பார்த்தாங்க. ஏற்கனவே இருக்கிறது இத்தினோன்னு முடி, அதில் ரோஸ் வேறு வச்சு விடுங்கன்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்ணாடியை போய் பார்த்தா கண்ணாடியே அலங்கோலமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் தண்ணி ஊற்றிக்கின்றது, பவுட்ரு போட்டு கலக்கி கண்ணாடியில் அப்புறதுன்னு ஃபுல்லாக இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு டின்னரெல்லாம் சாப்பிட்டுட்டு பூவை கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு என்ன சமைக்க போகிறேனோ அதையுமே எடுத்து கிச்சனில் வச்சுட்டு இன்றைக்கி செடி
செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி செடி வைக்கலான்னு நல்லா டப்பாவாக மண் அள்ளிட்டு வந்து எல்லாத்துலேயுமே விதை, கொஞ்சமாக துளசி விதை, வெந்தய விதை இதெல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். எல்லாத்தையுமே சரி இன்றைக்கி செடியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து போட்டுட்ருந்தாங்க. இன்றைக்கி இப்படி தாங்க என்னோடய டே போச்சு. இதில் இன்னும் நிறைய வேலை பார்த்துருக்கேன், பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறது, ஜாமான் கழுவுறதுன்னு. பட் எல்லாத்தையுமே என்னால் காட்ட முடியல. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.